வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். காரு ரிப்பேர் ஆயிட்டதுனால பாக்கியாவோட மாமியார் இனியா செல்வி 4 பேருமே இறங்கி இப்போ ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, இங்கே ஒரு லைட் கூட இல்லை, இந்த மாதிரி நடு ரோட்ல நிக்க வச்சிட்டே பாக்கியா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல ஏதாவது மெக்கானிக்கல் ஷாப் இருக்கான்னு நெட்ல சர்ச் பண்ணி பாரு இனியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அந்த மெக்கானிக்கல் ஷாப் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. எழில் கொடுத்த நம்பருக்குமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதுவுமே ரிங் ஆகிட்டே இருக்கு, யாரும் ஃபோன் எடுக்கவே இல்லை. அந்த வழியாக போன ஒரு பைக்காரர் அவங்க நிற்கிறத பார்த்துட்டே போகிறாரு. மறுபடியும் ரிட்டன் வராரு. அந்த ஆள் யாருன்னே தெரில, பக்கத்தில் வரானே, ஒருவேளை கொலகாரனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க பாக்கியாவோட மாமியார். அத்தை பயமுறுத்தாமல் இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அவன் ஒரு ஆள் தான், நம்ம 4 பேர் இருக்கிறோம், நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கிறீங்க, இது பாதுகாப்பான இடம் கிடையாது அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரு. வர வழியில் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு சார் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் மெக்கானிக்கல் வேலை தெரியும், நான் பார்க்கட்டுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த ஆள் இப்போது காரை செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்ஜின் தான் சூடாயிடுச்சு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் கோபி கால் பண்ணுறாரு. உங்கள் மகனுக்கு இங்கே நடக்கிற விஷயம் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. என்னம்மா ஹோட்டல் போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கோபி கேட்குறாரு. இல்லைப்பா இன்னும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கோபியோட அம்மா. அவன் என்ன ரொம்ப தூரம் தள்ளி ஹோட்டல் புக் பண்ணிட்டானா, அவன் ஒரு சின்ன இடியட் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாரு கோபி. ஹோட்டல் பக்கத்தில் தான்ப்பா இருக்குது, ஆனால் போகிற வழியில் காரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியாவோட மாமியார். என்னம்மா சொல்கிறீங்க, இப்போ நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் மெக்கானிக் கூட கூப்பிட்டா வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்லைப்பா இங்கே ஒருத்தர் காரை ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கோபியோட அம்மா. என்னம்மா என்ன பிரச்சனையா காரில் அப்படின்னு கேட்குறாரு கோபி. இன்ஜின் சூடாயிடுச்சாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கோபியோட அம்மா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப என் மண்டதாமா சூடாகுது அப்படின்னு கோவமாக சொல்கிறாரு கோபி. சீக்கிரமாக ஹோட்டல் போய் சேர்ந்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ரிப்பேர் பண்ணவர் இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. நல்ல நேரத்தில் வந்து உதவி பண்ணினீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. பணம் ஏதாவது தரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் மழை பெய்யுது அப்படின்னு பாக்கியோட மாமியார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் இப்போது செலியனை காமிக்கிறாங்க. செலியன் மாலினியோட வீட்டில் இருக்கிறாரு. மாலினி அவங்களோட சின்ன வயசு ஆல்பத்தை காமிச்சிட்ருக்குறாங்க. இது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு காமிச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு செலியன். உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. யாரும் கிடையாது, நான் ஒரே பொண்ணு தான் அப்படின்னு மாலினி சொல்கிறாங்க. அதான் நான் பண்ண தப்புக்கு இன்னமும் என்னோட அம்மா அப்பா என் மேலே பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாலினி. யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு செலியன் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, அறிவாக இருக்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு டேலண்டான பொண்ணை எப்படி தான் அவங்க விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வந்துச்சோ அப்படின்னு செலியன் சொல்கிறாரு. இடையில நான் ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொன்னீங்களே, ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மாலினி. உண்மையாகவே நீங்கள் அழகாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு செலியன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் ஜெனி இப்போது செலியனுக்கு கால் பண்ணுறாங்க. எப்படி இருக்கிற ஜெனி, நான் உனக்கு கால் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேன்ற, திருப்பியும் கூப்பிட மாட்டேன்ற அப்படின்னு சொல்கிறாரு செலியன். கூப்பிடணுன்னு தான் நினச்சேன், ஆனால் கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெனி. ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு செலியன். நான் வீடை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. நீ போகிறப்ப அப்படியே வீடையும் பேக் பண்ணி தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு செலியன் சொல்கிறாரு. ஜெனி சொல்கிறாங்க, வீடை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே இருக்கிற தாத்தா பாட்டி ஆன்ட்டி இனியா எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன மிஸ் பண்ணலைல அப்படின்னு கேட்குறாரு செலியன். நான் அங்கே இருந்தப்போ நீ என்ன என் கூடவா டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்ன்னு தானே போயிட்டு இருந்தேன், நான் உன்னை மிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை மிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நான் கால் பண்ணினேன் அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு செலியன். என்ன நீ கடுப்பாக பேசுகிற, இதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியுமே கோபப்பட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் இப்போது பாக்கியா இனியா செல்வி பாக்கியா மாமியார் 3 பேருமே ஹோட்டல் ரூமுக்கு வராங்க. நல்ல பெரிய ஹோட்டலாக தான் அண்ணன் புக் பண்ணியிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இனியா. சீக்கிரம் போய் சாவியை வாங்கிட்டு வா பாக்கியா, போய் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியாவோட மாமியார். ரிசப்ஷனில் போய் இப்போது பாக்கியா விசாரிக்கிறாங்க. எழில்னு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு, அந்த ரூம் தானே அப்படின்னு கேட்குறாங்க ரிசப்ஷனில். நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் ட்ரை பண்ணணும், ஆனால் உங்கள் ஃபோன் நாட் ரீச்சபிளாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வேறு ஒருத்தருக்கு ரூமை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரிசப்ஷனில். நாங்கள் புக் பண்ண ரூமை நீங்கள் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. ரூமை ஹோல்டு தான் பண்ணி வச்சுருந்தீங்க, புக் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ரிசப்ஷனில். அந்த ரூம் இல்லாட்டி என்ன, வேறு ஏதாவது ரூம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. இது சீசன் டைம்னால எந்த ரூமுமே அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹோட்டலில். இப்போ எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாக்கியா மாமியார் கேட்குறாங்க. ஏதேதோ சாகசம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும், நடு ரோட்லையாக நிற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. செல்வி நீ காரில் இருந்து என்னோட புடவையை எடுத்துக்கூட, நான் இங்கேயே விரிச்சு படுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அத்தை பக்கத்தில் ஏதாவது ரூம் இருக்குதான்னு ஹோட்டலில் போய் விசாரிச்சு பார்க்கலாம் அத்தை அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற வழி இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்குதா அப்படின்னு தேடி போயிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா இனியாட்ட இந்த ஹோட்டலில் ரூம் இருக்குதான்னு கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டேம்மா, இங்கே ரூம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. பக்கத்தில் வேறு ஏதாவது ஹோட்டலில் ரூம் இருக்குதான்னு செக் பண்ணி பாரு இனியா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நாளைக்கு தாம்மா ரூம் இருக்குது, இன்றைக்கி எங்கேயுமே ரூம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.